நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வெற்றிக்கு இவர் தான் காரணம். இவர் மட்டும் இல்லைனா இந்த ஒரு போட்டியை நாங்கள் தோற்றுருப்போம் அப்படின்ட்டு வெற்றிக்கு பிறகு நம்மளோட சூரியகுமார் அதை பேசியிருக்காருங்க. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நம்ம உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டேன், லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. என்னங்க சொல்கிறது, இந்த ஒரு போட்டியை கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு தரமான போட்டி, வால்வா சாவாங்கிற போட்டியில் இந்தியா அதிரடியாக வெற்றி பெற்றாச்சு. இந்தியா இப்போது அரையிறுதிக்குள்ளே இந்தியா அதிரடியாக உள்ளே போயாச்சுங்க. அதாவது இந்த போட்டியில் வெற்றிக்கு இவர் தான் காரணம். இதை மட்டும் இவர் பண்ணலன்னா இந்த ஒரு போட்டியை நாங்கள் தோற்றுருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சூர்யா பேசியிருக்காரு. அதாவது இந்த போட்டியில் இந்தியா பர்ஃபெக்டாக பிளானாக எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுமோ அப்படி ப்ளே பண்ணி வெஸ்ட் இண்டீஸை கொத்தா கையில் தூக்கிட்டாங்க. கொஞ்சம் தண்ணி காட்டினாங்க. ஆனால் இந்தியா அதையும் தாண்டி தண்ணி நான் காட்டுறேன் அப்படின்ட்டு செம்மையாக காட்டி விட்டாங்கன்னு வைங்களேன். அதாவது முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்தியா நாங்கள் வந்து சேஃபாக முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம், நீங்கள் எவ்வளோ வேணால் அடிங்க, நாங்கள் திருப்பி அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து முதல்ல பவுலிங் போட ஆரம்பித்தாங்க. என்னங்க சொல்கிறது, ஹோப் மற்றும் ஹோப் இருக்கா இல்லையா, இன்றைக்கி ஹோப் கொடுத்து செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணார். கூடவே சேஸ், அதாவது ராஸ்டன் சேஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு சில வாய்ப்பை வந்து கொடுத்தாருங்க. ராஸ்டன் சேஸ் வந்து நிறையா ரன் அவுட் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கேட்சை கொடுத்தாரு. அந்த கேட்சை பார்த்தா அபிஷேக் சர்மா மிஸ் பண்ணியிருப்பார். ரெண்டு பேருமே நல்ல ஒரு பேட்டிங் ப்ளே பண்ணி பவர் பிளே வரையும் விக்கெட்டை விடாமல் இந்தியனுக்கு தண்ணியை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஸோ மிகப்பெரிய கம்பேக்கை பார்த்தா இந்தியா கொடுத்தாங்க. வருண் சக்கரவர்த்தி 8வது ஓவர் வந்தாருங்க. அந்த ஓவரில் தான் வந்து முதல் விக்கெட்டை வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி விட்டாங்க. ஹோப் வந்து ஆட்டம் இழந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 ரனுக்கு ஆட்டம் இழக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளம்புறீங்க சுவரன் ஹெட்மே இருக்கார் இல்லையா, செம்ம ஃபார்ம் இருந்திருக்காரு. ஆனால் இந்த போட்டியிலும் தொடக்கத்தில் பயத்தை காமிச்சார். ஆனால் பும்ரா அவர் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை தூக்கிட்டார். ஒரே ஓவரில் நம்மளோட ஹெட்மயர் மற்றும் ராஸ்டன் சேஸ் ரெண்டு பேர்த்தையும் தூக்கினார் பும்ரா. 2 விக்கெட் எடுத்து மேட்ச் அங்கே கொஞ்சம் வந்து முடிச்சு கொடுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளம்புறீங்க ரூதர்ஃபோர்ட் இருக்கார் இல்லையா, சர்ஃபேர் ரூதர்ஃபோர்ட். இவரும் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்றைக்கி ப்ளே பண்ணல. 14 ரனுக்கு ஆட்டம் இழக்க. அடுத்தது எங்கே பண்ண இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலே காத்திருந்துச்சு. ஜேசன் ஹோல்டர் மற்றும் ராபன் பவல் 2 பேரும் சேர்ந்து ஒரு தரமான பேட்டிங் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதன் காரணமாக வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர் முடிவில் 195 அடித்தாங்க. இந்திய அணிக்கு 196 அடித்த வெற்றி அப்படின்னு மாதிரி நம்ம சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா அன்றைக்கி வந்து களம் இறங்கியிருந்தார். அதாவது அபிஷேக் சர்மா இன்றைக்கி கேட்சை விட்டுருப்பார். அந்த கேட்சை விட்டுருந்தாலும் இன்றைக்கி பேட்டிங்கில் வந்து சரிசமம் பண்ணுவாரான்னு பார்த்தா இன்றைக்கி பேட்டிங்லேயும் 10 ரன்னு காட்டம் இழந்தாருங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் இன்றைக்கி அதிரடியாக விளாண்டார். இஷான் கிஷனும் இன்றைக்கி நல்லா ஸ்டார்ட் பண்ணி அவரும் ஆட்டம் இழந்தார். அடுத்து சூரியகுமாரும் பெருசாக இன்றைக்கி அடிக்கல. திலக் வர்மா வந்த உடனே 4 4 அடித்து இப்போ தான் வெளியே போனாருங்க. அடுத்து போனால் ஹர்திக் பாண்டியா மற்றும் சஞ்சு சாம்சன் 2 பேர் சேர்ந்து மேட்சை அசால்ட்டாக முடிச்சாங்க. இந்தியா அபார வெற்றி. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் பும்ரா தான். அதாவது பும்ரா மட்டும் இல்லைனா இந்த ஒரு போட்டியை இன்னுமே எவ்வளோ டஃப்பாக மேட்ச் கொண்டு போயிருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன். அதாவது 12வது ஓவர் கிளம்புறீங்க பும்ரா வந்து செம்மையாக பவுலிங் போட்டிருக்காருங்க. 2 விக்கெட் வந்து தூக்கினார். நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்த ஹெட்மயர் விக்கெட்டும் அடுத்து சேஸோட விக்கெட்டும் தூக்கினார். சேஸ் செம்மையாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். 24 பாலில் 40 ரன் அடிச்சிருந்தார். 2 விக்கெட் தூக்கினால மொத்தமாக மேட்சே மாறிடுச்சு. அங்கே தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஸ்லோ டவுன் ஆனாங்க. அங்கே மட்டும் பும்ரா வந்து விக்கெட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணி 230 250 அடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன் நல்லா ப்ளே பண்ணார். கண்டிப்பாக அடிப்பாருன்னு தெரியும். ஆனால் முக்கியமான மேட்ச்சில் அடிப்பார் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கோம். இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காரு. இவரும் ஒரு வெற்றிக்கு காரணம்தான் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் மற்றும் நம்மளோட பும்ரா வந்து சூட்டியிருக்காருங்க. இவங்க தான் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத. சரி நீங்கள் சொல்லுங்கள், வெற்றிக்கு யார் காரணம்? இந்தியா இப்போ செமிஃபைனல்ஸ்குள்ளே போயாச்சு. செமிஃபைனல்ஸில் அடுத்து செமிஃபைனல்ஸில் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத கற்றுக்க போடுங்க.